ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க ஹரிணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து க்ரீம் சீஸ் ரெசிபி, ஹோம்மேட். க்ரீம் சீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதை எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள். நம்ம பன்னீர் பண்ணுற ப்ரொசீஜர் தான், பட் கடைசி இதை கிரைண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு ஹெவி பாட்டம் பேனில் நான் ஒரு 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, ஸோ தட் அடி பிடிக்காத மாதிரி. இது நல்லா கொதிச்சு வரும். இப்போது அதை கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இதில், இதே ப்ரொசீஜரில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த ஃபேட்டும் அந்த தண்ணியும் செப்பரேட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஃபேட்டும் தனி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறேன். இதுமாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சிட போகிறேன், அந்த தண்ணிலாம் நான் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க போகிறோம். இது கூட வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இந்த தண்ணி எதுக்கும் வச்சுக்கோங்க, இன்கேஸ் ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டேன், இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ண போகிறேன், கொஞ்சம் கிரெயினியாக இருக்கனால. ஸோ இதுதான் நம்மளோட க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் வச்சு ஒரு 8 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். பண்ணால் இது நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட க்ரீம் சீஸ் ஓட ரெசிபி. எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்குள்ளே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி க்ரீம் சீஸ் கேக் எப்படி பண்ணலான்றதை வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ப்ளீஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ஈஸி டு மேக். ஸோ see you in another video. Bye.